தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பொங்கல் பரிசு 3000 ரூபாய். திமுக அரசு வழங்கும் பொங்கல் பரிசு 3000 ரூபாய். பின்னால் வரும் ஆபத்தை தெரிந்து கொள்வோம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். திமுக அரசு கடந்த 4.5 ஆண்டு காலமாக பொங்கல் பரிசு வழங்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி பலமுறை கோரிக்கை வைத்தும் செவிடன் காதில் ஊதிய சங்கு போன்று மு.க. ஸ்டாலின் கண்டுகொள்ளாமல் இருந்தார். தற்பொழுது தேர்தல் நேரம் என்பதால் பொதுமக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக நியாய விலை கடை மூலமாக பொங்கல் பரிசு பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 3000 வழங்க உத்தரவிட்டுள்ளார். இந்த ரூபாய் 3000 கொடுத்தால் திமுக வெற்றி பெற்று விடலாம், வாக்குகளை பெறலாம் என்பது அவர்களுடைய கணக்கு. இந்த பொங்கல் பரிசு ரூபாய் 3000 நியாய விலை கடை மூலமாக வழங்கப்படுகிறது. இதற்கு பின்னால் வரும் ஆபத்தை பொதுமக்கள் புரிந்து கொள்ளணும். இப்ப 3000 ரூபாய் கொடுப்பது மாதிரி கொடுக்குறாங்க. ஆனா 3000 ரூபாயை கொடுத்துட்டு பொதுமக்களிடம் 30,000 ரூபாயை இந்த அரசு கறந்து விடும். அதுதான் உண்மை. இப்ப 3000 கொடுப்பாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு சொத்து வரியை உயர்த்துவாங்க, குடிநீர் வரியை உயர்த்துவாங்க, சாலை வரியை உயர்த்துவாங்க, போக்குவரத்து பேருந்து கட்டணத்தை உயர்த்துவாங்க. அடுத்ததா நீங்க பத்திரப்பதிவு கட்டணம் இருக்கு பாத்தீங்களா, இடம் முடிக்க போகும்போது பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்துவாங்க. வீடுகளுக்கு மின் இணைப்பு வாங்கணும்னா அந்த கட்டணத்தை உயர்த்துவாங்க. வீடுகளுக்கு அந்த மின்சார கட்டணத்தை இபி அந்த கட்டணத்தை உயர்த்துவாங்க. அடுத்து என்னென்ன கட்டணங்கள் உயர்த்த முடியுமோ அந்தந்த கட்டணங்கள் பூரா உயர்த்துவாங்க. உங்களுக்கு 3000 இப்ப கொடுக்குறாங்க. ஆனா 30,000 ரூபாய் வட்டியும் முதலுமா திரும்ப வசூல் பண்ணிக்கிடுவாங்க. இதுதான் திமுக அரசு. இந்த திமுக அரசு 3000 கொடுக்குது அப்படிங்கிறக்காண்டி பல்ல இழிச்சிட்டு ஓட்டு போட்டுறாங்க. 3000 ரூபா உங்களுக்கு தருவாங்க. ஆனா 30,000 உங்ககிட்ட வட்டியும் முதலுமா கறந்துருவாங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு கேஸ் விலை 400 ரூபா இருந்துச்சு, இன்னைக்கு 900 ரூபா ஆயிடுச்சு. பெட்ரோல் விலை 30 ரூபா 40 ரூபா இருந்துச்சு, இன்னைக்கு 110 ரூபா வந்துருச்சு ஒரு பெட்ரோல் விலை, 1 லிட்டர் பெட்ரோல் விலை. பொதுமக்கள் புரிந்து கொள்ளணும். அரிசி விலை 40 ரூபா 50 ரூபா தான் இருந்துச்சு, இன்னைக்கு 70 ரூபா 80 ரூபாய்க்கு தான் நல்ல அரிசி கிடைக்குது. அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. இந்த திமுக அரசு 3000 ரூபாய் கொடுக்குது அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியா வாங்கிட்டு திமுக ஓட்டு போட்டுறாதீங்க. இப்ப 3000 கொடுக்கும். ஆனா தேர்தலுக்கு பிறகு அவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அந்த 3000க்கு பதிலாக 30,000 ரூபாய் பொதுமக்களிடமிருந்து வசூல் பண்ணுவாங்க. இது பின்னால் வரும் ஆபத்து. இதை பொதுமக்கள் குறிப்பாக தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.